குட் மார்னிங் அனைவருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு மைசூர் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் போட்டு காமிக்கிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு சொல்லுங்கம்மா. ஒரு கரண்டி என்ன பருப்பு? பருப்பு துவரம் பருப்பு ஒரு கரண்டி வேக வச்சுருக்கோம் குக்கரில். அதை பச்சையாக அதை கரைச்சி ஊற்றணும். அதுக்கு தேவையான ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு 2 முட்டை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு மிளகு ஒரு 1/2 ஸ்பூனு, ஒரே ஒரு ட்ரை மிளகா, கொத்தமல்லி விதை ஒரு ஸ்பூனு, இது 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது எல்லாத்தையும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு 2 முட்டை எண்ணெய் ஊற்றி இதில் நல்லா வறுத்துக்குங்க. இதில் பச்சையாக ஜீரகம், இதில் முதல்ல இது ஜீரகம் மாத்திரம் பச்சையாக இருக்கணும். அது முதல்ல மிக்சியில் போட்டு வச்சுருக்கோம். மீதி இதை வறுத்துட்டு இதில் போட்டு அரைக்கணுமா? இதில் போட்டு தேங்காய் போட்டு அரைக்கணுமா? அதை கொஞ்சம் வறுத்தோன்னே இந்த மிக்சி ஜாரில் போட்டுவிட்டு அதுக்கு தேவையான பெருங்காயமா இதுலயே வறுத்துக்கணும். இல்லைன்னா கட்டி பெருங்காயம் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா நம்ம ஊற வச்சுட்டோம், அப்படியும் பண்ணலாம். ஊற வச்சுதான் அப்படியே ஊற்றிடலாம். இல்லை வறுத்துட்டு இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். இது 1 ஸ்பூன் தேங்காய். இல்லை ரெண்டும் இல்லைன்னா நீ எல்ஜி பவுடர்னு கிடைக்கும். எல்ஜி இல்லை ஹிங் பவுடர், அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் தேங்காய். 1 ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கோம், டேபிள் ஸ்பூன். புளி கரைச்சி வச்சுருக்கோம். இந்த கொஞ்சம் ப்ரௌன் கலராக பருப்பு ஆனதுக்கப்புறம் மிக்சியில் ஜாரில் போட்டு அரைக்கணும். நல்லா வறுத்தாச்சு. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பருப்பு கலரு இதில் போட்டுண்டாச்சு. அவ்வளோதான். அப்புறமா இருக்கணுமா? அது இது அதுக்கு தானே. இப்போ ஈயச்சட்டி இருந்ததுன்னா இந்த ஈயச்சட்டியில் கொஞ்சம் உப்பையும் போட்டுக்கோங்க. ஒரு தக்காளியை 1/2 தக்காளியாம்மா? ஓகே. 1/2 தக்காளியோ 1/4 தக்காளியோ, பெருசாக இருந்தால் 1/4 தக்காளியே, சின்னதாக இருந்தால் 1/2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த புளியை நல்லா கரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. இந்த ஈயச்சட்டியில் உப்பு, ஒரு 1/2 தக்காளி, பெருங்காயம், இது 3 போட்டிருக்கு. பெருங்காயம் தண்ணியாக ஊற்றிருக்கீங்களம்மா? ஊற வச்சு தந்துருங்க. அப்படி இருந்தால் வறுத்துக்கலாம். இல்லைன்னா இது மாதிரி தண்ணியாக இல்லை கொஞ்சம் கரைச்சிட்டு அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா கரைச்சி ஒட்டா கரைச்சி இதில் ஊற்றிட்டு ஒரு 4 கருவேப்பிலை, ஒரு 4-5 கருவேப்பிலையை நல்லா இது மாதிரி 2ஆக பிச்சு இதில் போட்டுருவோம். அது வறுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். எந்த ரசம் பண்ணா கூட இந்த தக்காளி எல்லாம் போட்டுன்னா ஒட்டு அதை உப்பு உப்பெல்லாம் போட்டு கசக்கிடுங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் வைங்க. அப்போதான் ஒத்தாப்புல ஒரு டேஸ்டாக இருக்கும். வரேன். மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் வறுத்து போட்டிருக்கோம். பருப்பெல்லாம் தேங்காய் போட்டாச்சு. நல்லா காமிச்சிட்டு இப்போ நல்லா அரைச்சிக்கோங்க. ட்ரையாக அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி ட்ரையாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க.
2 கிலோ எடுத்து பாருங்க. நல்லா அரைச்சிருக்காங்க. இல்லைன்னா இன்னொரு மிக்சியை போட்டு அரைங்க. நல்லா உங்களுக்கு தேவையான அந்த கான்சன்ட்ரேட் ஆயிடுச்சுன்னா விட்டுடலாம். ஆயிடுச்சா? இன்னும் கொஞ்சம் இருக்குமா? திப்பியாக இருக்கக்கூடாது. சரியா போடல. கொஞ்சம் அரைக்கணும். இதெல்லாம் அம்மியில் அரைச்சாலே ஒரு டேஸ்ட் இதெல்லாம் வரும். அரைச்சாச்சு அவ்வளோதான். இப்போ இந்த நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில் இருக்க அந்த அரைச்ச விழுத இந்த கொதிச்சிருச்சு, நல்லா புளி வாசம்லாம் போயிடுச்சு. அந்த ரசத்தில் அதை கொட்டிடணும். நல்லா விட்டு அலம்பி எடுங்க. மிக்சி அலம்பி அந்த தண்ணி ஊற்றிடணும். இப்போ இது கொஞ்சம் கொதிக்கணுமாம்மா? கொஞ்சம் கொதிக்கணும். அது ஒரு வறுத்தது தானே, அது ஜல்தி கொதிச்சிடும். இது ஒரு கொதி வந்த உடனே பருப்பு கரைச்சி வச்சுருமா? கரைச்சி வச்சிருக்கேன். கரைக்கணும். அதிலே கொத்தமல்லி போட்டுருக்கேன். இப்போ இது கொஞ்சம் கொதி வந்தோடனே இங்கே பருப்பு முதல்லையே கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுட்டோம். இது வேக வைக்கும் போது இப்போ தான் போட்டிங்களா? சரி. வேகத்துக்கு முன்னால் போடல, சாரி, வெந்ததுக்கு அப்புறம் வெளில இறக்கினாங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி நல்லா பொடி பொடி அந்த இருக்கு அதில் மேலே தூவிருக்காங்க. இதை நல்லா கரைச்சி இந்த ரசத்தில் ஊற்றணும். நான் மேலே அப்படியே கொத்தமல்லி இருந்ததுனால ஒரு வேளை முதலே போட்டுங்களோ. அது எப்படி வெந்துருமே? அது இந்த கிரீன் கலர் எப்படி வரும்? அது அதான் சொல்லுறது ஹவுஸ் ஒய்ஃப். நல்லா கொதிச்சு பொங்கி வர டைமில் இந்த பருப்பையும் கரைச்சி வச்சு நல்லா வச்சுருக்க அதை ஊற்றிடுங்க. இப்போ ஒரு கொதி வந்தால் போதுமா? கடுகு தாளிக்கணும். கடுகு மாத்திரம் அப்புறமா தாளிக்கணும். ஆயிடுச்சு. இது ஒரு கொதி வரும்போது கடுகு தாளித்து இறக்கிட வேண்டியது தான். ஒரு இப்போ கண்டி வச்சுக்கோங்க. அதில் 2 முட்டை நெய் ஊற்றிட்டோம். நெய் சுட்ட உடனே கடுகு அதில் போட்டு தாளிச்சுட்டு இந்த ரசத்து மேலே கொட்டிடணும். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. நல்லா வெடிக்கிற டைமில் எடுத்து அந்த ரசத்து மேலே கொட்டிவிடுங்க. அவ்வளோதான், உங்களுக்கு மைசூர் ரசம் ரெடி. கடுகு வச்சாச்சு, அதில் கொட்டியாச்சு. அவ்வளோதான். இதோட மைசூர் ரசம் முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுக்குறோம். பாருங்க, நீங்களும் வீட்டில் பண்ணுங்க. இதான் மைசூர் ரசம். இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கிறோம். இன்னொரு நாள் வேறு புது வீடியோவில் வரோம். தேங்க்யூ, பாய்.